நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்ப நம்ம ஹர்பல் ஆயில் தயார் பண்றாங்க. இப்ப வாங்க வெட்டி வேருக்கு ஆயில் பண்றதுக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கங்க. நல்லா அமுக்கி விட்டுருணுங்க. வெட்டி வேர் ஆயில் இப்படி பண்ணினாதாங்க தரமா இருக்கும். நேர்களே, இங்க பாருங்க, நம்ம ஊத்தியாச்சுங்க. ஊத்துனதுக்கு பிறகு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, காமிக்கிறோம் பாருங்க. இங்க பாருங்க, உள்ள எல்லாம் இந்த மாதிரி ஆயில். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்குதுங்க. இதுதான் ஆயிலோட தரங்க. இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு சூப்பரா ஆயில் கிடைக்குங்க. எதுக்கு இந்த காட்டன் கிளாத் கட்டுறோம் அப்படின்னா, சூரியன்லேருந்து வர்ற புற ஊதா கதிர்கள் இதில் நேரடியாக படக்கூடாதுங்க. பாருங்க, புற ஊதா கதிர் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த துணி கட்டுறோம். அப்ப இந்த எண்ணெய் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. இது போல செஞ்சீங்கன்னா தான் அருமையான வெட்டி வேர் சோப்பு கிடைக்குங்க. சரிங்க, இதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் கிடையாதுங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கீழ்காணும் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க. நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.